வணக்கம். தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளராக இறையன்பு இருந்தார். இவர் ஓய்வு பெற்ற நிலையில் கடந்த ஆண்டு சிவதாஸ் மீனா புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். இவர் தமிழகத்தின் 49வது தலைமைச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார். இத்தகைய சூழலில்தான் இன்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவிற்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவதாஸ் மீனா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவதாஸ் மீனா தற்போது தலைமைச் செயலாளராக உள்ள நிலையில் அவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளது தற்போது விவாதத்தை கிளப்பி உள்ளது. ஏனென்றால் தலைமைச் செயலாளர் பதவியில் உள்ளவர்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்கும். அதேபோல் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பொறுப்பும் தலைவலி மிக்கது. இதனால் தான் சிவதாஸ் மீனா அந்த பொறுப்பில் நியமனம் செய்யப்பட்டுள்ளது பெரும் பேசு பொருளாகி உள்ளது. இந்த நிலையில் தான் தலைமைச் செயலாளராக உள்ள சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதன் பின்னணி பற்றிய முக்கிய தகவல் வெளியாகி உள்ளன. அதாவது தமிழகத்தில் புதிதாக வீட்டு மனைகளை உருவாக்குவது, வீட்டுமனை பட்டாக்களுக்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட பணிகளை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் கட்டிடங்கள், மனை பிரிவு திட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தான் செயல்படுத்தி வருகிறது. பொதுவாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பொறுப்பில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தான் நியமனம் செய்யப்படுவர். அதன்படி இந்த ஆணையம் தொடங்கப்பட்ட நிலையில் முதல் தலைவராக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முன்னாள் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் நியமிக்கப்பட்டார். அவரது பதவி காலம் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முடிவடைந்தது. தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பொறுப்பு காலியாக இருந்த நிலையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இன்னும் ஓய்வு பெறாத நிலையில் தற்போது தலைமைச் செயலாளராக உள்ள சிவதாஸ் மீனாவிற்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணி பற்றி விசாரித்த போது முக்கிய தகவல் கிடைத்தது. அதாவது சிவதாஸ் மீனா விரைவில் பணி ஓய்வு பெற உள்ளார். அதே வேளையில் சிவதாஸ் மீனாவிற்கு முதலமைச்சரிடம் நல்ல பெயர் உள்ளது. இதனால் சிவதாஸ் மீனா ஓய்வு பெற்றாலும் கூட அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை வழங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விரைவில் தமிழ்நாட்டில் புதிய தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.